வெண்ணிலா வெண்ணிலா எங்களுக்கு பிரியாணி எங்க? தோக்கா எங்க இருக்கு? அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க பிரியாணி எல்லாம் முடிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டே வந்தேன். அது எப்படி முடியும்? சிம்ரன் பர்த்டேக்கு எல்லாருக்கும் தலைக்கு சேர்த்து கணக்கு போட்டு எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன். ஸ்வேதாக்கா மட்டும்தான் பிரியாணி சாப்பிடல. நர்ஸ் திடீர்னு இட்லி கொடுத்தா போதும்னு சொல்லி அவங்கள இட்லி சாப்பிட வச்சு படுக்க வச்சுட்டாங்க. பாவம் ஸ்வேதா, பிரியாணினா அவ்வளவு பிரியமா சாப்பிடுவா. சரி உட்காருங்க, நான் பரிமாறேன். வேணாம் வேணாம், நாங்க எங்க ரூமுக்கு போய் 6 அமர உட்காந்து பிரியாணி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோம். சரியா? ஏன் இங்கே சாப்பிட வேண்டியதானே? பரவாயில்ல வெண்ணிலா. அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஸ்வேதா சாப்பிடல, நீ ஸ்வேதாவோட பங்கும் சேர்த்துதான் சமைச்சிருப்ப. ஆமா. அந்த பிரியாணி எங்க இருக்கு? அத இன்னொரு ஹாட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அத நாளைக்கு வேலைக்காரங்க யாராச்சும் வரும்போது எடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, பிரியாணி எல்லாம் வீட்ல பாக்கி வைக்கிறது மிகப்பெரிய பாவம். உனக்கு தெரியாத வெண்ணிலா? நீ அதை எடுத்துட்டு வையேன், அந்த ஹாட் பாக்ஸை எனக்கே கொடுத்துரு. இந்தபடி எல கைக்குள்ள வை. உள்ள. தேங்க்யூ, பாய். போ. அடா 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 அடா, வாழ்க்கையில உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்டா, பிரியாணி சாப்பிட்டே நான் செத்து போயிடணும்னு அந்த ஆண்டவனை வேண்டி. ஹே லூசு லூசு, பிரியாணி சாப்பிட்டு நம்ம ஏன் சாகணும்? எப்பவுமே நான் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நீ கேட்கலாம்ல. தண்ணி அது கூட வாஸ்தவம் தான். ஆனா பிரியாணி சாப்பிடுற அளவுக்கு பல்லு நல்லா இருக்கணும்ல. சரி சரி, சாப்பிடலாமா? வா. இரு 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 இரு, கைய கழுவிட்டு வந்து சாப்பிடலாம். அதான் கொரோனா ஹீரோனான்னு ஏதோ பயம்புறுத்துறாங்களே. ஐயோ ஆமா ஆமா, வா. ஐயோ, இன்னைக்கு வெளுத்து கட்ட வேண்டியதுதான். அப்பா, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். சரி, சாப்பிடலாமா? இந்த போடு போடுறா. சத்தம் போடாத, அவ சாப்பிடுறத பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ, கடைசில பிரியாணி வாசனை மோந்து பார்த்ததோட சரி, வாயில போட்டு பார்க்க முடியலடி. வயிறு வச்சிருக்காளா இல்ல பெருசா அண்டா கண்ட வச்சிருக்காளா?
பால் முன்னாடி வச்சிருக்கியா இல்ல பின்னாடி வச்சிருக்கியா? என்னக்கா பால் கொட்டினதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? பின்ன வேணும்னு இடிச்சு பாலை தட்டி விட்டுட்ட. உன்கிட்ட கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? பால் வேணும்னா நான் மறுபடியும் கலந்து தரப்போறேன். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கக்கா ப்ளீஸ். ஏய், என்ன ப்ளீஸ் அது இதுன்னு இருக்க? ஆ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? இருக்கு உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னாச்சு அண்ணி? இத பார், இப்ப நீ என்ன சொன்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். நான் ஒன்னும் சொல்லல. நீ என்ன கேவலப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லியிருக்க. என்னன்னு இப்போ நீ ஓவாயாலே சொல்லி ஆகணும். அண்ணி, சிம்ரன் என்னதான் நடந்துச்சு? இப்ப எதுக்கு தான் சண்டை? அக்கா, அவங்கள வந்து மோதி பாலை கொட்டிட்டு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கக்கா? ஏய் வெண்ணிலா, பாலை வந்து வேணும்னே கவுத்து விட்டதும் இல்லாம அவ எப்படி திமிரா வந்து பேசுறா பாத்தியா? ஏய், உனக்கு எவ்வளவு திமிரா தான் பேசுவ? அக்கா வேணாக்கா, தயவு செஞ்சு வார்த்தையை அடக்கி பேசுங்க. ஏய், யார பார்த்து என்ன பேசுற? சண்டைலாம் வேண்டாம். இங்க பாருங்க அண்ணி, நடந்தது எதுவா இருந்தாலும் அவ சார்பா நான் மன்னிப்பு கேக்குறேன். அக்கா பேசாம இருங்க அண்ணி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பால் தானே வேணும்? நான் போய் கலந்து எடுத்துட்டு வரேன். யாருக்கு வேணும் உங்க பாலு? என்ன சிம்ரன், எதுக்காக இப்ப சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்க தான் பேசுறாங்கன்னா நீயும் கூட கூட பேசிட்டு இருக்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் தேவையா? வா போலாம், வா. அவளை தொட்டாலே இவளுக்கு சிலுக்குது. இருங்கடி, உங்க 2 பேருக்கும் சேர்த்து வைக்கிற வேட்டை. மாமா, இத்தனை நாளா இந்த மருத்துவ வெறும் பயன் நினைச்சிட்டு இருந்த ஒவ்வொருத்தனும் மூக்கு மேல விரல வைக்கணும். நடக்க போற ஆபீஸ் பூஜைக்கு நம்ம சொந்தக்காரங்க ஜாதி சனம் அத்தனை பேரும் வரணும் மாமா. அசத்தியலாம் மாப்ள, அதை பத்தி நீ கவலையே படாத. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். மருதான பிரச்சனையை நீங்க பாத்துக்குவீங்க. அப்ப ஏன் பிரச்சனை யார் பாப்பாங்க? ஏய், என்ன போகுது? என்ன ஆச்சு உனக்கு? இப்ப என்ன பிரச்சனை? அந்த பூஜா குடும்பம் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை தான். தேவையில்லாம பயங்கரமா அந்த சிம்ரன் என்ன ரொம்ப வெறுப்பேத்துறா. அதுக்கு அந்த வெண்ணிலா வேற வக்காலத்து வாங்குறா. கண்டிப்பா விடக்கூடாது, அவளை விடவே கூடாது. அவளை சும்மா விடக்கூடாது மருதான. ஏய் சரி விடு, இப்ப எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுற? ஆமாமா, உனக்கு என்ன ஈஸியா சொல்லிடுவ. உனக்கு கொஞ்சமாவது தங்கச்சி இப்படி அழுதுட்டு இருக்காளேன்னு அக்கறை இருக்கா? பொங்காத, என்ன இது? இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? இல்ல மருதண்ண, என்னால பொறுத்துக்கவே முடியல. கண்டிப்பா அந்த சிம்ரனை நான் பழி வாங்கியே தீருவேன். அவ்வளவுதானே, பண்ணிடலாம் விடு. இங்க பாரு, உன் நகையை எடுத்துட்டு போய் சிம்ரன் ரூம்ல வச்சிரு. அதே சமயத்துல சிம்ரனை ஒரு ரூமுக்கு வர வைக்கிற மாதிரி பண்ணு. அவ வந்து போனதுக்கு அப்புறம் உன் நகையை காணும்னு ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணு. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க இந்த வீட்டுல இருப்பாங்களா? கண்டிப்பா அதே காரணத்தை வச்சு இந்த வீட்டு துரத்திடலாம். மருதண்ண, இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? எல்லாம் நீ பண்ற பிரச்சனையில தான் இருக்கு. நீ எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண முடியுமா பண்ணு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அவங்களே அவ்வளவு பெரிய பணக்காரங்க. அவங்கள போய் நெக்லஸ் திருடிட்டாங்க அது இதுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? கரெக்டு தான், நீ சொல்றது 100க்கு 100 கரெக்டு தான். யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் இது ஒரு பெரிய அவமானமா தானே இருக்கும். அவங்களுக்கும் ரோஷமானலாம் இருக்கும்ல. நம்ம மேல திருட்டு பள்ளி போட்டாங்களேன்னு அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் கோவம் வரும். உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க. உனக்கு அது போதும்ல. அது போதும். எப்படியாவது அவ இந்த வீட்டை விட்டு போனா போதும். விடியா மூஞ்சி என்ன பார்த்து என்ன திட்டினா தெரியுமா? ஆனா பர்த்டே முடிஞ்ச கையோட அண்ணன் வேற ஊருக்கு போயிருக்கு. அண்ணன் ஊருக்கு போயிருக்கிற நேரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா திரும்பி வந்து என்ன தொலைச்சு கட்டிடும்ல. இங்க பாரு, இதெல்லாம் அம்மா வச்சு ஈஸியா சமாளிச்சிடலாம்.
என்ன ஒண்ணு ஒரு 2 நாளைக்கு முத்தரசனா கோவமா இருக்கும், அவ்வளவுதான். அவர் தங்கச்சி தானே நீ, உன்னை விட்டு கொடுத்துருவா போறாரு. இதை பத்திலாம் நீ கவலைப்படாத. எப்படியாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தினாலே போதும். அந்த சிம்ரன் மேல திருட்டு பட்டம் கட்டி மொத்தமா வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். சரி மருதானே, நான் இந்த அம்மா கிட்ட சொல்லிடவா? ஏய், என்ன பேசுற? அம்மா கிட்ட சொன்னா முத்தரசன் அது சொல்லுவான் இது சொல்லுவான், இந்த காரியத்தை செய்ய விட மாட்டாங்க. அம்மா கிட்டலாம் சொல்ல வேண்டாம், இது நல்லபடியாவே நடக்கும். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட இதெல்லாம் நாங்க தான் நடத்தணும்னு சொல்லிக்கலாம், புரியுதா? உன்னை என்னால எதுவும் பண்ண முடியாது. பாப்பா இங்க இருக்கீங்களா? உங்களை யாரையும் தப்பிக்கவே விட மாட்டேன். இதோ இங்க ஷூட் பண்ணிட்டேன் உங்களை. இங்க இருக்கீங்களா? இதோ பாப்பா வேணாம், என் மேல தண்ணி படுது, வேணாம். ருத்ரா பாப்பா வேணாம், என்ன விட்டுடு, வேணாம் வேணாம், என்ன பிடிக்காது. இதோ என்கிட்ட யாரையும் தப்பிக்கவே முடியாது. எங்க வைக்கிறது? இதுதான் அவ பேக்னு நினைக்கிறேன். பாத்துருவோம். இது அவளோடதான். இருக்கீங்களா? இதோ என்கிட்ட யாரையும் தப்பிக்கவே முடியாது. உங்களை ஷூட் பண்ணிட்டேன். மாமா நீங்க வாங்க, இங்க இருக்கீங்களா? இதோ வரேன். வேணாம் வேணாம், என்ன விட்டுடு. ருத்ரா ருத்ரா வேணாம் வேணாம், உங்களை ஷூட் பண்ண போறேன். சொன்னா கேளு, மேல பண்ணுது. எங்க ஒண்ணா கொடுங்க கொடுங்க. கொடுங்க, எனக்கு வேணும். கொடுங்க கொடுங்க சித்தப்பா, அதை வாங்கி கொடுங்க சித்தப்பா. எனக்கு வேணும். என்னாச்சு ருத்ரா? ஏன் அழற? இங்க பாருமா, நான் வச்சிருந்த வாட்டர் கன்ன இவ புடுங்கிட்டா. அச்சச்சோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாரி, ஸ்வேதா ஆண்டி புடுங்கிட்டாங்க. எனக்கு திரும்ப வாங்கி கொடு, அது எனக்கு வேணும்.
ஸ்வேதாக்கா, அவ விளையாடிட்டு இருக்காளா? அது கொஞ்சம் குடிக்கிறீங்களா? ஸ்வேதாக்கா, குடுக்கறீங்களா? இங்க பாரு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஏதோ அத கையில வச்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க போல இருக்கு. நீதான் விட்டு கொடுத்துற ருத்ரா. இல்லம்மா, அது எனக்கு வேணும். அப்புறம் நான் எதை வச்சு விளையாடுறது? எனக்கு இதான் வேணும். சரி, அம்மா உனக்கு இப்ப என்ன தரப்போறேன் பாரு. வா வா ஸ்வேதா. ஏண்டா, ஐ பால். அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா தரலான்னு வச்சிட்டு இருந்தேன். சரி, போய் விளையாடு. ஐ நம்ம விளையாடுவோமா? எப்படி சிம்ரனை அந்த ரூமுக்குள்ள அனுப்புறது? நீங்க இங்க வந்தீங்க, அங்க போங்க. நீங்க இங்க வாங்க. ஓகே. அந்த ஹிந்திக்காரி சிம்ரன் பந்த தேடி என் ரூமுக்குள்ள போனா. அதுக்கப்புறம் எதாச்சியா நான் அங்க போய் அவளை பார்க்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு என் ரூம்ல இருந்த நகையை காணோன்னு அழுது புலம்பி பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணணும். அந்த சிம்ரன் என் ரூமுக்குள்ள வந்தான்னு சொல்லி அவ பேக்கை செக் பண்ண வச்சு அது மூலமா அவ தான் என் நகையை திருடுனான்னு எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டணும். அவ போயிருக்காளான்னு பாப்போம். என்ன நீ அப்படி பாக்குறீங்க? சிம்ரன் உங்க ரூம்குள்ள போக மாட்டா. ஏன்னா உங்க திட்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு அவளை தடுத்துட்டேன். இந்தாங்க சிம்ரன் பேக்ல இருந்த உங்க நகை. சிம்ரன் பாவம் அண்ணி, தப்புன்னு தெரியறத பயப்படாம சுட்டி காமிக்கிறா. அதுக்கு போய் அவளுக்கு இப்படி ஒரு தண்டனை தேவையில்லை அண்ணி. இந்தாங்க. पूजा बेटी, हेलो मामा, हाँ क्या बोल रहे? तुम्हारे पिताजी को हार्ट अटैक हो गया, उन्हें अस्पताल में एडमिट किया है। जल्दी आ जाना। पापा, जल्दी आ जाना। तू फिक्र मत करना, हम लोग हैं। ए पूजा, एनाச்சு? हेलो, तुम और अशोक जल्दी आ जाना। என்னன்னா எங்க புறப்பட்டீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்பதான் இவங்க அப்பாவுக்கு சீரியஸ்னு போன் வந்தது. அதான் உடனே கிளம்புறோம். முத்தரசனுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல, பண்ணிடுமா? அடாத பூஜாக்கா, அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. चलो पूजा. அப்பாடா, தொல்லுங்க தொலைஞ்சத.